ஹாய். நம்ம எல்லோரோட டே டு டே லைஃப்பில் இப்போ ரொம்ப முக்கியமான ஒன்றுனா அது நம்மளோட மொபைல் ஃபோன் தான். அது வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே மாறிடுச்சு. அதில் நிறைய நல்லதும் இருக்குது, சில கெட்டதும் இருக்குது. ஆனால் நீங்களே யோசிங்களேன், அது நம்மளுக்கே தெரியாமல் நம்மளோட நிறைய குட்டி குட்டி சந்தோஷத்தை அழிச்சிடுச்சு. அதை பற்றி காமிக்கிற ஒரு குட்டி கதை தான் இது. வாங்க பார்க்கலாம். ஹலோ மச்சான், எல்லாம் எங்கடா இருக்கீங்க? ஆரம்பிக்கலாமா? மச்சான், ஆன் தி வே. ஹலோ, எங்கே மச்சான் இருக்க? ஹலோ, இதோ வந்துட்டே இருக்கேன்டா. அவங்களாம் வந்துட்டாங்க, சீக்கிரம் வா. மச்சான் மச்சான் மச்சான், டேய் அங்கே லெஃப்ட்டில் பாரு. டேய் அங்கே பாடுறா. இரா மச்சான் மச்சான் சுரா டி. டேய் சுட்டண்டா. என்ன கூப்பிட்டு கேம் அடிச்சுட்டாங்க? டேய் வாங்கடா, விளையாட போகலாம். ஒவ்வொரு தடவை விளையாட கூப்பிட்டு விட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் கூட இருக்கவே பிடிக்கலடா, ஃபோன்லேயே சாகும்டா. டேய் மச்சான், அவன் போகிறான்டா. டேய் மச்சான் வாங்கடா. சே, இதுக்கு முன்னாடி எப்படிலாம் இருந்தோம்டா. இதே தாங்க, எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் வந்த அப்புறம் நம்ம வெளியில் போய் விளையாடுறதையே மறந்துட்டோம். ஸ்கூல் விட்டு வந்த உடனே பேக்கை போட்டுட்டு விளையாடுறவோட காலில் போய் இப்போ மொபைலை தூக்கிட்டு உட்காடுறோம். இதனால் நிறைய விஷயங்கள் தப்பாக மாறுது. நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அழகான பாஸ்ட் லைஃப்பை நினச்சி பார்த்தா நம்ம அந்த தப்பு பண்ண மாட்டோம். இப்படி ஒரே இடத்துல உட்காந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்னு சொல்லிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் நிறுத்தணுன்னா மொபைல் ஃபோனோட யூசேஜை குறைங்க. வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இதிலேருந்து நாங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறதே தப்புன்னு சொல்ல வரல. அளவாக யூஸ் பண்ணி லைஃப்பை சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு தான் சொல்ல வரோம். நன்றி.